கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டுமாக நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களை, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அது 22 அதிகாரங்களை உடையது. அது 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். ஐக்கிய அரசு, இன்னொன்றது பிளவுற்ற அரசு. ஐக்கிய அரசு பற்றி நாம் நிறைய செய்திகள் மூலமாக நாம் பார்த்து விட்டோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்ப 2வது பகுதியான பிளவுற்ற அரசை நம்ம 6 பகுதிகளாக பிரித்து நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதி என்னவென்றால் ராஜ்யத்தின் பிரிவு, அதை நாம் பார்த்து விட்டோம். 2வதாக யூதாவை அரசாண்ட அரசர்கள் யார் என்று சொன்ன பிரியமானவர்களே, ரெகோபெயாம், அப்புறம் அபியாம். அபியாம் 3 வருடம் தான் அரசாட்சி செய்தார். யெரொபெயாம் 17 வருஷம் அரசாட்சி செய்தார். ஆசா பார்த்தீர்கள் என்றால் 41 வருடம் அரசாட்சி செய்தார். இவர் தான் இந்த 3வது அரசு தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு அரசராக அரசாட்சி செய்து கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. இதுதான் யூத அரசு. 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8 வசனங்களிலே அபியாவின் ஆட்சியை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக 3வது அரசராகிய ஆசாவின் அரசாட்சி, அது 15வது அதிகாரத்திலே 9 முதல் 24 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இதிலே ஆசாவினுடைய கீழ்ப்படுதல் 15வது அதிகாரத்திலே 9 முதல் 15 வசனங்களிலும், ஆசாவின் கீழ்ப்படியாமை 15வது அதிகாரத்திலே 16 முதல் 22 வசனங்களிலும், ஆசாவின் மரணம் 15வது அதிகாரத்திலே 23-24 வசனங்களும் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இப்படியாக யூதாவில் அரசாண்ட அரசர்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம். சரிங்க பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்க எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலே சொல்லுகிற குறிப்புகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுல பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, ஒரு அரசர் கர்த்தருக்கு பிரியமானவராக இருந்தால் அவர் நீண்ட காலங்கள் அரசாட்சி செய்வார். அவர் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் பாதி நாட்களிலேயே அவருடைய அரசாட்சி முடிகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. சரிங்க, இன்றைய நாளிலே இஸ்ரவேல் அரசாட்சி செய்த அரசர்களை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை. சரிங்க பிரியமானவர்களே, போன செய்தியின் வழியாக, வீடியோ செய்தியின் வழியாக நான் சொல்லியிருந்தேன், யெரொபெயாம் 22 வருடங்கள் அரசாட்சி செய்தார் இஸ்ரவேல் அரசை. நாதாப் 2 வருடம் அரசாட்சி செய்தார் என்று சொன்னேன். அந்த இஸ்ரவேல் அரசை நாதாபு அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பாஷா நாதாபையும் அவருடைய குடும்பங்களை எல்லாவரையும் வெட்டி போட்டுவிட்டு அவர் பாஷா அரசாட்சிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாஷா 24 வருடங்கள் அரசாட்சி செய்து வந்தார். இவரையும் கர்த்தர் பார்த்தார், இவர் கர்த்தருக்குள்ள காரியங்களை செய்வார் என்று சொல்லி. ஆனால் அவரும் செய்யாமல் மக்களை இன்னும் கர்த்தரை விட்டு வழி விலகி போகவே பண்ணுகிறவராகவே அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். எனவே கர்த்தர் அவருடைய அரசாட்சிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த 3வது அரசராகிய பாஷா அரசாட்சி செய்து கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் அவர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியா கர்த்தர் அவருக்கு விரோதமாக தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்று 16வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கலாம். நான் உன்னை தோளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகி இஸ்ரவேல் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகி இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல ஆக்குவேன். முதல்ல அப்படித்தானே பாஷா அவங்க எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணார். அதே மாதிரி பாஷாவும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறபடியா அவனுடைய குடும்பமும் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இது 6வது வசனத்திலே பார்க்கலாம். பாஷா தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பிரியமானவர்களே. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட உடனேயே அது நடைபெறாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய மகன், இப்ப பாஷா காலத்துல சொல்லப்பட்டால் அவன் மகன் அதுக்கடுத்த காலங்களிலே அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. இப்ப பாருங்க, பாஷாவுடைய மகன் பேர் என்ன? ஏலா. இவன் என்ன செய்கிறான் என்றால், ஏலா அவன் 6வது வசனத்துல வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 6வது வசனம். பாஷா தன் பிதாக்களோட நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 7வது வசனத்துல ஏன்னு சொல்லி பார்ப்போம். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கு விரோதமாக ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா
இஸ்ரவேலின் மேல் திர்ஷாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். பிரியமானவர்களே, சரிங்க. பாஷா 24 வருடம் அரசாட்சி செய்தான். அவன் இருந்த பிறகு அவனுடைய மகன் யாரு? ஏலா. அவன் வந்தான். அவனும் அப்பாவுடைய வழியிலேயே, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அப்பா தான் ஒரு மாடலாக இருப்பாங்க. அப்பாவுடைய வழியிலேயே அவனும் நடக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதாவின் 8வது வசனத்திலிருந்து பார்ப்போம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். இப்போ இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லும் போது அதுக்கு அதே காலகட்டத்தில் யூதாவில் யார் அரசாட்சி செய்தாங்கன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பாஷாவுடைய மகன் ஏலா 4வது அரசனாக இஸ்ரவேல் தேசத்திலே வருகிற பொழுது யூதாவிலே என்ன நடக்கிறது என்றால், யூதாவிலே ஆஷா அரசாட்சி செய்தார். அவர் 41 வருடங்களை அரசாட்சி செய்து வந்தார். அவருடைய 26வது வருட அரசாட்சியிலே தான், அதுக்கு இணையான வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது என்றால், இந்த ஏலா அரசராகி 2 வருடம் அரசாட்சி செய்கிறார். 2 வருஷம் அரசாட்சி செய்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்றால், சிம்ரி என்பவன் அரசராக மாறுகிறான். அவன் எப்படி அரசராக மாறுகிறான் என்று சொல்லி 9வது வசனம் 10வது வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 16வது அதிகாரம் 9-10 வசனங்கள். இரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாக, இங்க அவனுக்கு என்றால் ஏலாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி, அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்கரக்காரனாகிய அர்ஷாவின் வீட்டிலே குடித்து வெறுத்து கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் 27ஆம் வருஷம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவனை வெட்டி கொன்று போட்டீங்க. அவனேனா நீங்க தப்பா ஆசான்னு நினைக்காதீங்க. அவன் ஆசா 27ஆம் வருஷம் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அரசாட்சி செய்து கொண்டிருந்த ஏலா என்ற மன்னனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே சிம்ரி ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த பொழுது அவன் பாசாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரையிலும் அவன் சிநேகிதரையிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவருடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லி இருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டார். பாருங்க பிரியமானவர்களே, அதற்கப்புறம் ஏலாவினுடைய எல்லா கதைகளையும் 4ஆமத்திலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படியா இருக்கிற பொழுது இந்த சிம்ரி இவ்வளவு காலம் அரசாட்சி செய்தான் தெரியுமா? அவன் 7 நாட்கள் தான் அரசாட்சி செய்தான். கர்த்தர் இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக இவன் ஏற்படுத்தினது போல இவன் எழுந்து இந்த ஏலா மற்ற பாஷாவுடைய குடும்பங்கள் எல்லாம் அழித்து விட்டதுக்கு அப்புறம் 7 நாட்கள் தான் அரசாட்சி செய்தார். அதை நீங்கள் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 15வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்ஷாவிலே 7 நாள் ராஜாவாய் இருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருந்தார்கள். இதுல இப்பயும் பார்த்தீங்கன்னா சிம்ரி 7 நாள் தான் ராஜாவா இருந்தா அவன் என்ன செய்தான் என்றால் பெலிஸ்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? படையெடுத்து வருகிறான். அப்போ சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான். இங்க ராஜாவா யார் இருந்தது? ஏலாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்ட பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அந்நாளில் தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரே இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. என்னன்னா, ஏன் ஏலாவை கொன்று போட்டு விட்டான், பாஷானுடைய மகனாக ஏலாவை ஏன் கொன்று போட்டு விட்டான் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் கொன்றது? சிம்ரி. அப்ப சிம்ரி 7 நாள் கூட அரசாட்சி செய்யல. அந்த சிம்ரி செய்து விட்டான் என்று சொல்லி பார்த்து வருது. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலில யார் அரசனாக்கினார்கள்? அவன் பேர் உம்ரி. அவனும் பேர் உம்ரி தான். அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இருந்த இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து திர்ஷாவை முற்றுகை போட்டார்கள். இப்போ என்ன செய்யறாங்க? இப்ப திர்ஷாவை யார் அரசாட்சி செய்து கொண்டு வந்தது? இஸ்ரவேலுக்குள்ளே 2 பிரிவாச்சு. இப்ப திர்ஷாவை ஏலாவை கொன்று விட்டு, கரெக்டா? ஆமா, ஏலாவை கொன்று விட்டு சிம்ரி அங்க அரசாட்சிக்கு வந்தான். 7 நாள் கூட ஆகல. உம்ரி ராஜாவாக ஆக்கிவிட்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த திர்ஷா தான் தலைநகரம் என்று நினைக்கிறேன், அங்க என்ன செய்யற எல்லாரும் போருக்கு வருகிறார்கள். அப்படி வந்த பொழுது 18வது வசனத்துல
பட்டணம் பிடிக்கப்பட்டதை சிம்ரி கண்ட பொழுது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான். பிரியமானவர்களே, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து யெரொபெயாம் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டி கொண்ட அவனுடைய பாவங்கள் நிமித்தம் அப்படி நடந்தது. அப்படியாக சிம்ரி இறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இப்ப யாரு வந்து அரசராக இருக்கிறார்கள்? உம்ரி. இரண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்க, இரண்டு பிரிவாக பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். இப்படியாக இரண்டு பிரிவுகளாக இந்த இடத்துல நம்ம பிரிக்கிறத பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் அதிகமாக இருந்தார்கள். எனவே திப்னி செத்து போனான், உம்ரி அரசாண்டான். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் ரெண்டு பிரிவா இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து மாறி ஒன்றாகவே உம்ரியை அரசாண்டு கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இது எப்ப நடக்குதுன்னா, யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்திலே உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டான். 6 வருஷம் அரசாட்சி செய்து பின்பு என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து இது எத்தனாவது மன்னன் பாருங்க, இஸ்ரவேல்ல யெரொபெயாம் 1, நாதாப் 2, பாஷா 3, ஏலா 4, சிம்ரி 5, அதுக்கப்புறம் ஓம்ரி 6வது மன்னனாக அவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உம்ரி வந்து எத்தனை வருஷம் அரசாட்சி செய்தார் என்று சொல்லி பார்த்தால், அவன் மொத்தம் வந்து 12 வருடங்கள் அரசாட்சி செய்து வந்தான் என்று சொல்லி 23வது வசனங்களிலே வாசிக்கும். இந்த வசனம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாமா? யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் என்ன செய்தான்? 6வது வருடம் இருக்கிற பொழுதே அவன் சேமீரின் கையிலிருந்து சமாரியா என்கிற ஒரு மலையை 2 தாளந்துக்காக அவன் வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு வந்து மலையினுடைய எஜமானாக இருந்த சேமேருடைய பெயராகிய சமாரியா என்று சொல்லி அந்த பெயரை வந்து அது கொடுக்குறாங்க. ஒரு மலையை வாங்கி அந்த மலையில வந்து சமாரியா பட்டணத்தை கட்டுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, உம்ரி எப்படி நடந்து கொண்டான் என்றால், உம்ரியும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாதவனாகவே நடந்து கொண்டிருந்தான். எனவே அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே கோபம் ஊட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் பண்ணின அவனுடைய பாவங்கள் நிமித்தம் நடந்தான். பிரியமானவர்கள், இது குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு அரசர் என்றால் அந்த நாட்டின் தலைவன் என்று பொருள். அப்போ அந்த தலைவன் வந்து மக்களை சரியான வழியிலே நடத்த வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நடத்த வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் உம்ரி வந்து இறந்த பிறகு அவன் சமாரியாவிலிருந்து அடக்கம் செய்யப்பட்டான். அதற்கு அப்புறமாக அவனுடைய குமாரனாகிய ஆகாப் என்ற மன்னன் ராஜாவாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆகாப் மன்னன் மனைவி பேர் எசபெல். இந்த காலத்திலே வாழ்ந்து வந்த தீர்க்கதரிசி யார் என்றால் அவர்தான் எலியா தீர்க்கதரிசி தான். யாரோட காலத்துல வாழ்ந்தாரே? ஆகாப் மன்னருடைய காலத்திலே வாழ்கிறார். அதை பற்றிய காரியங்களை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க, இவர் வந்து இந்த ஆகாபை பற்றி பார்க்கிற பொழுது, இந்த ஆகாப் யாரை திருமணம் செய்து கொண்டு வந்தார் பார்க்கிற பொழுது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கலாம் பிரியமானவர்களே. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரன் எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலிலே பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இவன் என்ன செய்தான் என்றால், சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி எசபெல், அவளை வந்து திருமணம் செய்து கொண்டு வந்தான். இந்த எசபெல் வந்து எப்படி என்றால், அவள் வந்து பாகாலை பணிந்து கொள்கிறவர். அது மட்டுமல்ல, மன்னர் திருமணம் செய்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக அவர் பாகாலுக்காக வந்து பலிபீடங்கள் எல்லாம் கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பாகால் என்ற அந்த விக்கிரகத்தில், இந்த கோயிலிலே பிரியமானவர்களை பலியிடுவார்கள், அவர்கள் குழந்தைகளை பலியிடுவார்கள், பல காரியங்களை பலியிட்டு கர்த்தருக்கு என்ன செய்கிறார்கள்? கோபம் ஊட்டுகிறவராக இருப்பார்கள் பிரியமானவர்களே. அப்படியாகவே அது மட்டுமல்ல, ஆகாப் வந்து ஒரு விக்கிரக தோப்பையே செய்தானா, பெரிய தோப்பை செய்து
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் செய்ததை பார்க்கிலும் மிகவும் அதிகமாக செய்தார் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்களும் அடுத்தடுத்த ராஜாக்களை இந்த வந்த ராஜாவோட இவங்க ரொம்ப மோசமாக நடப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 16வது அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 16வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது அபிராம் எனும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களில் வைக்கிற பொழுது செகுப் எனும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எரிகோ விழுந்து போனது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் 7 நாட்கள் சுத்தி அவர்கள் சுத்துகிற பொழுது 7வது நாளில் 7 தடவை சுத்தின பொழுது எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது என்ன செய்தது, அந்த எரிகோ கோட்டையானது விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா சொன்னாரு, இந்த எரிகோ கோட்டை யாருமே என்ன செய்யக்கூடாது, எடுப்பிக்க கூடாது. அப்படி எடுப்பித்து கட்டுகிறனுடைய முதல் குழந்தையும் 2வது குழந்தையும் மறுத்து விடுவார்கள் என்று சொல்லி இருந்தான். அது எப்பயோ நடந்து சொன்னதுதானே, அத்தனை வருடங்களுக்கு முன்பு சொன்ன காரியங்கள் இன்றைக்கு அது நிறைவேறுகிறதா பார்க்கிறோம். ஆகாபோட காலத்துல நிறைவேறுகிறது. ஏனென்றால் ஆகாப் நாட்களில் பெத்தேல் ஊரானாகி ஈயேல் என்பவன் என்ன செய்தான், எரிகோவை கட்டினான். அவன் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது முதல் குமாரனையும் அதன் வாசலில் வைக்கிற பொழுது செகுப் என்னும் 2வது குமாரனையும், முதல் குமாரன் பேர் அபிராம், அவனையும் சாக கொடுத்தான். 2வது அந்த செகுப் என்னக்கூடிய 2வது குமாரனையும் அவன் சாக கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக அந்த காரியங்கள் நடந்தது. இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துல 17வது அதிகாரத்துல என்ன செய்யறோம்னா, ஆகாப் ராஜாவுடைய காலத்துல யார் இருந்தால் திஸ்பியனாகிய எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான தீர்க்கதரிசி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால் ஆகாபு கிட்ட போறாரு. கர்த்தர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அதை போய் ஆகாபிட்ட சொல்ல போகிறார். ஏனென்றால் ஆகாபு விக்கிரக தூப்புகளையும் பெரிய பெரிய காரியங்களையும் கர்த்தருக்கு விரோதமாக செய்து கொண்டு வந்திருந்தான். எனவே கர்த்தர் ஆகாபை கொண்டு சொல்லுகிற பொழுது ஆகாபை நோக்கி சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் என்றால் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கினாலே என்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். என்ன சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய ஜீவனை கொண்டு அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்படின்னா நான் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னபடியே 3 வருடங்கள் மழை பெய்யாதிருக்கும். நான் சொன்னாலே என்று என்ன செய்யாது, மழை பொழியாது. என்னுடைய வாக்கை என்று என்ன செய்யாது, மழை பொழியாது என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய நான் சொல்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியே அவன் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் என்றால் அந்த இடத்தை விட்டு போய் கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரித் நீரூற்றண்டிலே ஒளிந்து கொண்டிருன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படியே ஒளிஞ்சிருந்தா அவனுக்கு காலையில என்ன நடக்கும்னா, அங்க அந்த கேரித் நீரூற்றிலே தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா பஞ்சம் வந்துருச்சுல, மழையே இல்லை. அப்ப கேரித் நதியண்டையில் இருக்கும் பொழுது அந்த ஆற்றுல இருந்து என்ன கிடைக்கும், உனக்கு தண்ணீர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவன் காகங்கள் காலையில அவனுக்கு ஆகாரம் கொடுக்கும், அப்பமும் இறைச்சும், சாயங்காலத்திலும் அப்பமும் இறைச்சும் கொண்டு கொடுக்கும். இப்படியாக அவன் என்ன செய்தான், அவன் அங்கே இருந்தான். அந்த ஆறு வற்றி போகிற வரைக்கும் அங்க இருந்தான். அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவங்க திருந்துவதற்காக வேண்டி அவர் பஞ்சமாக இருந்தது, மழை பொழியாமல் இருந்தது. கர்த்தர் நான் சொன்னாதான் அப்படி நடக்கும்னு இல்லையா சொல்லிட்டு போனாரு. ஏனென்றால் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி இப்படி இருக்கப்படுது, மக்கள் நம்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு கர்த்தர் இதெல்லாம் சொன்னாரு. ஆனா இவன் என்ன செஞ்சான், இவன் ஒளிஞ்சிருந்தான். அங்கிருந்து தண்ணீர் கிடைச்சிச்சு, அப்பம் கிடைச்சிச்சு இவனுக்கு மட்டும். அப்படி இருக்கிற பொழுது மழையே பெய்யலன்னு என்ன நடக்கும், மழையே பெய்யலைன்னா பஞ்சம் வந்துடும் இல்லையா. அப்படி பஞ்சம் வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று 9வது வசனத்துல பாருங்க. கர்த்தருடைய 8வது வசனத்துல வாசிக்கிறேன். 17வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. இது எப்ப நடக்குதுன்னா, கர்த்தர் கேரித் ஆற்றண்டையில அவனை வச்சு தண்ணி குடிச்சுக்கோ நல்லா இருன்னு சொன்னாரு. நான் அங்கே என்னாச்சு, கேரித் நீர் இந்த ஆறு வற்றி விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்தார், ஆண்டவர் அவனை வேற ஒரு இடத்துக்கு போக சொல்றான். எங்கேன்னா சாரிபாத்.
சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் என்ற ஊருக்கு போக சொல்றாரு. எனவே ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கொஞ்சம் கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று கேட்டார். அப்பொழுது அவர் வந்து தண்ணி கொண்டு வர போகும்பொழுது அவர் சொல்றாரு, அப்படியே என்ன செய்யணும், எனக்கு உன் கையில என்ன செய்யணும், கொஞ்சம் அப்பாவும் எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், பானையில ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, அது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது நானும் என்ன குமாரனு வந்து அந்த கடைசி இதை அடைய சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகலான்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அப்படியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு என்று அதுக்காக தான் நான் விறகு கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறான். சொல்லுகிற பொழுது எலியா சொல்கிறார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அப்படியே அவள் போய் என்ன செய்தார், மாவளை எடுத்து ஒரு அடை செய்து சிறிதாக ஒரு அடையை செய்து இவனுக்கு கொண்டு வருகிறார். அப்ப கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பயப்படாதே, இஸ்ரவேலின் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் 17:14, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, அதன்படியே அவர்களுக்கு குறைந்து போகவே இல்லை. பஞ்சத்திலே விதவையை போஷிக்கும்படியாக கர்த்தர் எலியாவை அனுப்பினார். அதே வேளையிலே எலியாவை போஷிக்கும்படியாகும் கர்த்தர் அந்த விதவையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு அற்புதமாக அங்கு இருந்தது. இப்படியாக நடந்தது மட்டுமல்ல, 17வது வசனத்துல பாருங்க, இவைகள் நடந்த பிறகு வீட்டுக்காரே அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே போனது. அவனுடைய சுவாசம் வந்து போக மட்டும் சாகுற வரைக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சல் வந்து கூடிக்கிட்டே போச்சு. அப்பொழுது அந்த பெண் வந்து சொல்றான் 18வது வசனத்துல, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர்கள் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவளை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இங்கே வந்து எலியா வந்து ஒரு செத்து போக வேண்டும் என்றிருந்த அந்த விதவையை என்ன செய்தார், அவர் விதையமன் அநேக நாள் போஷித்தார் இல்லையா தேவனம். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு நன்றி இல்லை. இதே நேரங்களே மக்கள் பிரியமானவர்கள் இப்படிதான் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், மகன் சுகமானதுக்கு இவர் தான் காரணம் போல அவர் சொல்றா, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன ஏன் எங்க மேல வந்து என்னோட மகனை வந்து சுகவீனமாக்கவா நீங்க வந்தீங்க என்று சொல்லி அவள் குற்றத்தோடும் குறையோடும் அப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதற்கு அவர் என்ன சொன்னார், உன் மகனை தாய் என்று சொல்லி மேல் அறையில அவனை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமாவை அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். இப்படி இரண்டாவதாக ஒரு அற்புதம் நடக்கிறது. இறந்த அந்த வாலிபனை எலியா வந்து என்ன செய்கிறார், திரும்பவுமாக உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு அற்புதம் பார்த்தீர்களா. அப்படியாகவே இந்த 23வது வசனத்துல வாசிக்கிற பொழுது அவனை தன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்க என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனாலே இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். முதல்ல ஒரு அற்புதம் நடந்தது, அப்ப கூட அவளுக்கு சந்தேகம். ஆனால் இரண்டாவதாக அற்புதம் நடந்த பொழுதுதான் என்ன செய்தான், முழுவதுமாக நான் நம்புகிறேன் உன்னை, நீ தேவனுடைய மனுஷன்தான் என்று சொல்லியத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது இன்னும் அதிகமான அற்புதங்கள் நடக்க போகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் உங்களுக்கு இந்த பாடல் தெரியும். அந்த ஒரு பாடலை வந்து உங்களுக்கு நான் பாட விரும்புகிறேன்.
பழைய பாடல் தான், மிகவும் அருமையான பாடல். பஞ்சத்திலே ஏலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி ஏலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே ஏலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி ஏலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையிலே எண்ணெய் மாவும் குறையவில்லை. பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையிலே எண்ணெய் மாவும் குறையவில்லை. எனக்காய் யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். அப்படியாக தேவன் பிரியமானவர்களே நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எலியா என்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்காக கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செய்தார். பஞ்சத்திலே அவருக்கு அப்பம் கொடுத்து ஆசீர்வதித்தார். பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மழை இல்லாத காலத்திலே அந்த தண்ணீர் கேரித்து நதியண்டையில தண்ணீர் வற்றுகிற வரைக்கும் அவருக்கு அங்கே ஆகாரத்தை கொடுத்து பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்களும் குறைவுற்றவர்களாக இருக்கிறீர்களா? பல காரியங்களிலும் குறைவுற்றவர்களாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களிடம்தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தரோடு நீங்கள் பேசுங்கள், கர்த்தரோடு உறவாடுங்கள், கர்த்தரிடம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவுகளை அனைத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்காக நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், குறைவுகளை மாற்றுகிற தேவன். உலகமே பஞ்சமாக இருந்தாலும் அங்கே அந்த சாரிபாத் விதவையை போஷித்தது போல, சாரிபாத் விதவையை கொண்டு எலியாவையும் போஷித்தது போல, பிரியமானவர்களே, உங்களையும் கர்த்தர் உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் உங்களை நிறைவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவர் மீது விசுவாசம் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவரிடம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்டுங்கள். அவரோடு பாடல்களை பாடி நீங்கள் மகிழுங்கள். அது மட்டுமல்ல, அவரை துதித்து அவருக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்தோத்திர பலிகளை அவருக்காக நீங்கள் செலுத்தி மகிழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லா குறைவுகளையும் மாற்றுவார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். பிரியமானவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.